நீங்க உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனை லைஃப் லாங்கா பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஹியூமன்ஸ், திஸ் இஸ் நிவாஸ். ஐ எம் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபிட்னஸ் கோல் என்னன்றதை நீங்க சூஸ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களோட கோலை வந்து ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. டோன்ட் சிம்பிளி சே நான் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும்ன்றது தான் என்னோட கோலா வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஜிம்முக்கு போங்க. அங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல யார் ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றாங்களோ அவங்கள போய் கேளுங்க, நீங்க வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் பண்ண பிறகு ஏன் நீங்க இன்னும் ஜிம்முக்கு ரெகுலரா வரீங்க, என்ன ரீசன்னால நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னு சொல்லி அந்த பர்சன்ட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற அந்த ரீசன் தான் அவங்களோட எக்ஸசைஸ் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு முக்கியமான கீயா இருக்கு. அட் த சேம் டைம் ஏன் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயினை உங்களோட கோலா சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிகாஸ் உங்களால எப்பவுமே வெயிட் கெயின் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது, எப்பவுமே வந்து வெயிட் லூஸ் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க கண்டினியூஸா உங்களோட பாடி வெயிட்டை நீங்க லூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க இறந்து போறதுக்கான சான்சஸ் கூட ரொம்பவே அதிகமா இருக்கு. அதே மாதிரிதான் கண்டினியூஸா உங்களோட பாடி வெயிட்டை நீங்க லூஸ் பண்ணாலும் சரி, இல்ல கண்டினியூஸா உங்களோட பாடி வெயிட்டை நீங்க கெயின் பண்ணாலும் சரி, நீங்க இறந்து போறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் உங்களால எப்பவுமே வெயிட் லாஸ் பண்ணிட்டேவும் இருக்க முடியாது, வெயிட் கெயின் பண்ணிட்டே இருக்க முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இங்க சொல்ற காமனான ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வெயிட் லாஸ் பண்ண சொல்லி சொன்னாரு, இல்ல என்னோட மாமியார் வந்து என்ன வெயிட் லாஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க, ஸோ இல்லை எங்கள் ஃபேமிலியில் வந்து என்ன ப்ரெஷர் பண்ணுறாங்க, இல்லை எங்கள் அப்பா சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட எக்ஸசைஸ் ரொட்டீனை லைஃப் லாங்காக பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கா அது தோணலை, சம்ஒன் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ணுறீங்க. ஸோ அதனால அந்த ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனை உங்களால் லைஃப் லாங் வந்து பண்ண முடியாது. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தாண்டி உங்களுக்கு எந்த மூமெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ அந்த மூமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் உங்களால் நிறைய நாளைக்கு அந்த மூமெண்ட்டை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். எப்பவுமே உங்களோட மோட்டிவேஷன் வந்து இன்டர்னலா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எந்த மூமெண்ட் பிடிச்சிருக்குன்றத ஃபர்ஸ்ட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கிரிக்கெட் விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறத வந்து டெய்லி ரெகுலரா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பேட்மிண்டன் பிடிச்சிருக்கு, இல்லை டென்னிஸ் பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு ரன்னிங் ஓட பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த மூமெண்ட் பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் அந்த மூமெண்ட்டை சூஸ் பண்ணி அந்த மூமெண்ட்ல உங்களோட கன்சிஸ்டன்சியை ரெகுலரா டெவலப் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட்டை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டடா நீங்க வந்து அதுல இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் அந்த மூமெண்ட்டை ரியலிஸ்டிக்கா வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஸோ வாக்கிங் போனா அப்படின்னா ஓகே ஒரு 10 to 15 மினிட்ஸ் போனா பரவாயில்ல, பட் ஒரே நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 hours வாக்கிங் போவாங்க. ஸோ மறுநாள்ல இருந்து போக மாட்டாங்க. அதுதான் வந்து இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வாக்கிங்கே போகாம இருந்துட்டு சடனா ஒரே நாள்ல வந்து 5 to 6 hours ஆஃப் வாக்கிங், 5 to 7 hours ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறது, இல்ல பேட்மிண்டன் விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு சிவியரான இன்டென்சிவான ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது பாடினால சடனா வந்து ரெக்கவர் ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களால அதுக்கடுத்து அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம், உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட்டை ரொம்ப ஃபிளெக்சிபிளா வச்சுக்கிற மாதிரி பாருங்க. இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ற ஒரு காமனான மித் என்ன அப்படின்னா, ஸோ மார்னிங் வாக்கிங் போனா மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும், இல்லை ஈவினிங் வாக்கிங் போனா மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும், இல்லை மார்னிங் மார்னிங் மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை ஈவினிங் மட்டும் தான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய மித்ஸ் இருக்கு. பட் அதை தாண்டி அட் த எண்ட் ஆஃப் த டே யாரு எக்ஸசைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதோட பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க மார்னிங் பண்ணாலும் சரி, இல்லை ஈவினிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எந்த டைம்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அதுல எந்த டவுட்ஸ் படணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டியை சூஸ் பண்றீங்க, அட் த சேம் டைம் அது வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதை எந்த டைம்ல வேணாலும் நீங்க பண்ணலான்ற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களால அந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட்ல கன்சிஸ்டன்சியை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், உங்களோட எக்ஸசைஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப நாளைக்கு இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட எக்ஸசைஸ் கன்சிஸ்டன்சி மட்டும் இம்ப்ரூவ் ஆனாலே போதும், உங்களோட கோல் வெயிட் லாஸா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் இருந்தாலும் சரி, வாட் எவர் த கோல் யூ ஹேவ், கண்டிப்பா அந்த கோலை உங்களால ரொம்ப ஈஸியாகவும் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை ஹியூமன்ஸ், ஐ வில் see you on the next video.